பாரதிய ஜனதா கட்சியுடைய நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். தம்பி அந்த கொடியை கொஞ்சம் இறக்குங்க தம்பி. வணக்கம். தமிழ்நாட்டு மக்களை காப்பாத்தலைன்னு தான் போன எலெக்ஷன்ல 10 தோல்வி பழனிசாமிய மக்கள் வீட்டுக்கு அனுப்புனாங்க. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம இப்ப மக்களை காப்பாத்துறேன்னு சுந்தரா டிராவல்ஸ் பஸ் எடுத்துட்டு கிளம்பிட்டார். கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்ச இந்த பயணம் இப்போ விருதுநகர் வரைக்கும் போற இடத்துல எல்லாம் மக்கள் கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்கிறார். எல்லா மாவட்டத்திலையும் இவர் பேச மைக்க கையில் எடுத்தாலே போதும், ஆளை விட்டா போதுண்டா சாமின்னு மக்கள் கூட்டம் கூட்டமா அங்கிருந்து கிளம்பி வெளியேறினாங்க. இதுக்கு பயந்து போன பழனிசாமி இந்த வீழ்ச்சி பயணத்துக்கு காசு பணத்தை வாரி இறைச்சி கூட்டத்தை கூட்டினது வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துச்சு. எடப்பாடி பஸ்ல இருந்து உருட்டிட்டு இருந்த அப்பவே கட்சி நிர்வாகிகள் பணத்தை திருடிட்டு இருந்தாங்க. அது மட்டுமா, அதிமுக காரங்க இரவு பகல்னு பார்க்காம மது குடிச்சிட்டு வந்து யாத்திரைங்கிற பேர்ல அலப்பறைய பண்றாங்க. இதுக்கெல்லாம் ஒருபடி மேல போய் தேசிய நெடுஞ்சாலையை மறிச்சு ஆம்புலன்ஸ், பள்ளி வாகனங்களுக்கு கூட வழிவிடாம பொதுமக்களுக்கு இடையூறா ரவுடித்தனம் பண்ணாங்க. பஸ் மேல இருந்து எடப்பாடி கதறிட்டு இருக்கிறப்பவே அவர் பஸ் டயருக்கு கீழே அதிமுக காரங்க அடிதடி சண்டைய போட்டு மண்டையை உடைச்சிட்டு இருக்காங்க. இப்படி ஒரே ஒரு சுற்றுப்பயணத்துக்குள்ளேயே 1 கோடி பிரச்சனை. மிஸ்டர் எடப்பாடி பிரச்சார பீரங்கியா அவர்னு பார்த்தா பிரச்சனை பீரங்கியா மாறி இருக்காரு. இதனால கடுப்பான மக்கள் அவர் போற பக்கமெல்லாம் கருப்பு கொடியை காட்டி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீழ்ச்சி பயணத்தினால எடப்பாடிக்கு என்ன ஆகியிருக்கு தெரியுமா? தமிழ்நாட்டு மக்கள் முற்றிலுமா அவரை நிராகரிச்சுட்டாங்கன்னு தெரியுது. இதனால அவர் தொடங்கின பயணமே அதிமுக கட்சியை முடிச்சு விட்டுன்னு பயந்துட்டு இருக்காரு. எடப்பாடி போற வழியெல்லாம் சிரமமாகிட்டே போயிட்டு இருக்கு. இந்த வீழ்ச்சி பயணம் அவரோட அரசியல் வாழ்க்கைக்கு முடிவு கற்ற விதமா அமைஞ்சிருமோன்னு பதற்றத்துல இருக்காரு. எங்கே செல்லும் இந்த பாதை யாரோ யாரோ